எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம். ஆக இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க. அப்படி என்னங்க சொல்றாரு, வாங்க பார்க்கலாம். சொல்றாரு பாருங்க, சமன் செய்து சீர் தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர் கனி அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அற்புதங்க. யாராலங்க இப்படி சொல்ல முடியும்? சொல்றாரு பாருங்க, ஒருவர் நடு நிலைமையோடு இருக்க வேண்டும். ஆனால் அவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவரு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல, அந்த எடை கல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய முள்ளு மாதிரி நேராக நிற்க வேண்டும். அந்த புறமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம எப்படி சரி சமமா நிக்குதோ அந்த முள்ளு, அந்த மாதிரி நடு நிலைமையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க. ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம சொல்லி புரிய வைக்கணும். நீங்கள் நடு நிலைமை தவறாமல் என்றும் அந்த சீர் தூக்கும் கோல் போல் நேராக அந்த எடைக்கல்லின் முள்ளு போன்று நடு நிலைமையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும். ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா. நன்றி.